மதுரைக்கு போறேன் வாரியான்னு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க. சரி வாரேன்ட்டேன். உள்ள போய் பார்த்தா சரியான ஷாக்கு. இந்த அக்கா கார் ஓட்ட போறாங்களாம். ஏக்கா என்னக்கா என்ன சேஃப்டியா கூட்டு போயிருவீங்களான்னா, அதெல்லாம் சேஃப்டியா கூட்டு போயிருவோம். அமைதியா வந்துட்டாங்க. சரி நானும் அந்த அக்கா கூடயே வந்து கார்ல கிளம்பி போயாச்சு. போகும்போதே கருப்பட்டி மிட்டாய் எல்லாமே வாங்கியிருந்தாங்க. இந்த அக்கா வந்து ஸ்டால் ஒன்று புக் பண்ணியிருக்காங்களா எக்ஸ்போக்கு. அங்கே தான் வந்துட்டு ப்ரொமோஷன் வீடியோ கூப்பிட்டுருந்தாங்க. அதனால போயிருந்தோம். அங்கே மேமுக்கு வந்து எப்படியாவது பார்த்து கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருந்தாங்க. சஷ்டி பொட்டிக்கில் தான் வந்து ஸ்டால் வந்து புக் பண்ணியிருக்காங்க. அதை மேமுக்கு பாசமாக கொடுத்தாங்க. இந்த அக்காவும் வந்து பாசமா வாங்கிட்டாங்க. அப்புறம் மீட்டிங் எல்லாமே நடந்துச்சு. ப்ரமோஷன் வீடியோ எல்லாமே எடுக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ ஒரு கான்செப்ட் ஒன்று வரும் பாருங்க. அது சரியான காமெடி. இங்க ஸ்டால் புக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு பிசினஸே என்னன்னு முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த அக்கா தான் இவங்க 3 பேரும் ஃப்ரெண்ட்ஸா சேர்ந்து முடிவு பண்ணியிருக்காங்க போல. எல்லாரும் விழுந்து விழுந்து சிரிச்சுட்டு இருந்தாங்க. பரவாயில்ல ஆல் த பெஸ்ட்டுக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க எல்லாரும். அப்புறமா எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க. நாங்களும் வந்து லயாக்கா கூட போட்டோ எடுக்கணும்னு நினைச்சோம். பட் அந்த அக்கா கொஞ்சம் பிஸியா இருந்ததுனால தியா அக்கா கூட அவங்க தங்கச்சி கூட போட்டோ எடுத்துட்டு நாங்களும் கிளம்பிட்டோம்.